சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. கவி தூங்கி இப்போ தான் எழுந்திரிச்சான். மதியானமே சாப்பிடல. அவனுக்கு சாப்பாடு ஊட்டலாம். குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டான். காரம் வந்து சாப்பிடவே இல்லை. அதனால வெறும் சாப்பாடு 2 மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு, தண்ணி எண்ணாச்சு. வெளியில் உட்காந்துருக்கான், போய் ஊட்டலாம். என்னம்மா செய்றீங்க? அம்மா விழுந்துடாத. கவி வா, பக்கத்துல வாங்க, சாப்பிடுங்க. தாத்தாவா என்ன சொன்னாரு? தாத்தா அப்படியே சொன்னாரு. சோறு கேட்டாரோ? ஐயோ, கண்ணில் தூசி இருந்துச்சு பாரு. ஐயோ, இங்கிட்டு வாவே, அம்மா ஊதி விடுறேன். கவி இங்கிட்டு வா, அம்மா ஊதி விடுறேன். என்னடா தூசி அடிக்குது, உள்ள போயிருவோமா? மயிலு தாத்தா வராரா? எங்கே வராரு தாத்தா? எங்களையா? எதுக்கு வர சொன்னாங்க? உங்களையா? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களோ? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? அப்போ எங்க 2 பேர் பிடிக்க வர்றாங்க. சரி சரி. நான் அடிக்கலையே, என்ன எது கொடுத்திய? கவிஸ் மட்டும் தானே அடிச்சான். ஆமா, கவிசை மட்டும் தானே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன எது கொடுத்தியா? ஏன் தாத்தா, என்ன எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திய? நான் மட்டும் உட்காந்து இந்த 2 பிள்ளைங்க விளையாட்டு கம்ப வச்சுக்கிட்டு சப்புன்னு அடிச்சுட்டு ஓடியாரா. கை போச்சு, கை நடக்க தூக்க முடியல. அவங்க அப்பா வரும் சொல்லுங்க. வளர்த்தவளையும் பெத்தவளையும் அவனையும் சேர்த்து நான் கேஸ் கொடுத்துருக்கேன். ஆத்தாடி, சின்ன கம்பு குச்சி வச்சு அடிச்சதுக்கு கேஸா? துப்பாக்கி வச்சிருக்கோம் நாங்க. அதே வச்சு சொல்றீல. ஆமா, ரொம்ப பேசுனீங்கன்னா வீட்டுல பாம்பு போட்டுருவோம். ஓடிருங்க. என்னையா கவிக்குட்டி? அக்காவா? அக்கா வந்து அக்கா வரும். தாத்தாவா? தாத்தா நீ அடிச்சியா? அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அவளை அப்படி அடிக்கிறது? இனிமேல் அடிக்கக்கூடாது, சரியா? அடிக்க மாட்டேன். ஆமாம், அடிக்கக்கூடாது. யாருமே பெரியவங்கள யாருமே அடிக்கக்கூடாது. இதான் சாப்பிட்றோம், வாங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க. 2 பேர் வாயில இன்னும் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒரு வாய் ஊட்டி. கவி இது வாய் திறக்குதான்னு பாரு. அப்படியே கனவுல காங்குறான். இந்த மம்மம். நீங்களும் வாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தானே வரணும். ஆமா. என்னம்மா? தாத்தாவா குளிக்க போறாரு. அவர் போறாரு ஊருணிக்கு குளிக்க. இங்கேதான் வராரு. சோறு கேட்பாரோ? உங்களுக்கு நாங்கள் அங்கே போய் பிடிக்கணும். எங்களை பிடிச்சி அடைக்கணும். எங்களை பிடிச்சி அடைக்கணும். அப்பதான் சந்தோஷப்படுவீங்க போல. அவன் தாத்தாவா அவன் அடிக்கிறான். காலையில முட்டை வீட்டு வந்து வாரியா முட்டை எடுத்துட்டு வந்துட்டோம்னா. முட்டை இருக்காடா? முட்டை
முட்டையெல்லாம் இல்லைன்னு சொல்லு கவி. இதுதான் தாங்கடா, ஒன்று தாங்கடா, கவி முட்டையெல்லாம் இல்லைன்னு சொல்லு. ஒன்று தாங்க, ஒன்று, ஒரு முட்டை. அண்ணனா முட்டையெல்லாம் இல்லை தாத்தா, நாங்கள் அவிக்கலாம். அதுக்கெல்லாம் எப்படி முட்டை எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னீங்க காலையில்? அது நேற்று இன்னைக்கு தான் காலையில். நேற்று மறந்துட்டீங்க நீங்கள் நேற்று. மற்ற முட்டை போயிட்டு போகிறோம், அப்பாக்கெல்லாம் எங்கே வந்துட்டு வரீங்க? அது நேற்று தாத்தா, இன்னைக்கு மீன். மீன் இன்னைக்கு சொன்னது அந்த பயவோட முருகடி மயோட கேட்கல. அது நேற்று வயசாயிடுச்சுன்னா ஒன்றுமே ஞாபகம் இருக்காது தாத்தா. போச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சம் இப்படிதான் வாய் துற கவி.